வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு மளிகை சாமான் லிஸ்ட்டு போட்டிருந்தேன். அதில் வந்து பாரிஸில் போய் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீங்கள் வந்து அதை வீடியோ எடுத்து போட சொன்னீங்க. இப்போ நான் பாரிஸ் போயிட்டுருக்கேன். பாருங்கள், போகும்போது பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே வந்து ஒரு இடம் வரும். அந்த சைடில் வந்து லெஃப்டில் ரைட்டில் ரெண்டு சைட்லேயுமே கார்லாம் நிப்பாட்டிக்கலாம். அங்கே போனீங்கன்னா கார் கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக நிப்பாட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு போலீஸ்காரங்க வந்து கொண்டு போயிடுவாங்க. அதனால் சேஃப்டியாக நிப்பாட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி எதிர்க்க போனீங்கன்னா பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் ஒன்று வரும். அது அந்த ஓரத்தில் எல்லோரும் பைக் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம பைக் வந்து நிப்பாட்டிக்கலாம். அங்கே வந்து சேஃப்டியாக இருக்கும் பைக்கு. சப்போஸ் ஆட்டோவில் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸி. போய் இறங்கிட்டு நீங்கள் எல்லா சாமானும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வரலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ நம்ம என்எஸ்சி போஸ் ரோடுக்குள்ளே போகலாம். இந்த ரோடுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் சம்மந்தப்பட்ட டெக்கரேஷன் சாமான், அதுக்கப்புறம் கல்யாண பை, புக்கு, பேனா, இது எல்லாமே இங்கே ஹோல்சேல் தான் கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டசன் தான். சின்ன சின்ன கணக்கு நோட்டு, பேகு, கேலண்ட்ரு, பட்டாசு, இந்த மாதிரி இந்த ரோட்டில் எல்லாமே இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எண்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி ஐட்டம் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுறது, பூ டெக்கரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து நமக்கு இந்த ரோட்டில் கிடைக்கும். அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க விளையாடுறது, பாலு, அந்த மாதிரிலாம் வந்து ஹோல்சேலில் டசனாக தான் தருவாங்க. 1-2 நமக்கு தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் பேக் பண்ணுற பை, அந்த மாதிரி எல்லாம் வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் அதே ரோட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கடையில் மண்பாண்டமும் நிறைய வந்து இருக்குது. அந்த கடையில் பார்த்திங்கன்னா இட்லி குண்டான், குக்கர், ஜக்கு, பானை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து குடோன் ஷீட்டு. இந்த குடோன் ஷீட்டில் பார்த்திங்கன்னா இந்த ரோடு ஒரு ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் புடவைங்க, பேண்ட்டு பிட்டு, ஷர்ட் பிட்டு, ரெடிமேடு, இது எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்தோம்னா ஆடியப்பன் ரோடுன்னு சொல்லிட்டு இதில் நம்ம மளிகை சாமான், இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா எல்லா மளிகை கடையும் இருக்குது. சோப்புலேருந்து எல்லாமே. பாருங்கள், இந்த ஆடியப்பன் நாய்க்கர் ஷீட்டில் நமக்கு வந்து எல்லாமே வந்து கிடைக்கும். இந்த சோப் ஐட்டம், மளிகை சாமான், எண்ணெய், இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். நான் எப்பவும் வழக்கமாக வாங்குகிற மளிகை கடை இந்த சந்துக்குள்ளே தான் நம்ம போகணும். ஏற்கனவே நான் முந்திரி, திராட்சை இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையும் இந்த தெருவில் தான் வரும். நமக்கு இந்த தெருவில் வரும்போது ஹோல்சேல்லையும் கிடைக்கும். பாருங்கள், 1 கிலோ, 2 கிலோ, 1/4 கிலோ, 200 கிராம், இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. லூஸில் வந்து நம்ம வாங்கினோன்னா டின் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹோல்சேலாக மொத்தமாக ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கினோன்னா எடை போட்டு தருவாங்க. இங்கே பாருங்கள், இந்த செரி, இந்த பள்ளி மிட்டாய், இந்த மாதிரி குட்டி குட்டி பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாமே இந்த கடையில் இருக்கும். பெரிய திராட்சை, செரி, எந்த மாடல் செரி வேணும்னாலும் இங்கே கிடைக்கும். தேன், இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் லைனாக ஒரு 4 கடை 5 கடை இருக்குது. அதில் வந்து நம்ம வாங்கிக்கலாம். எந்த கடை உங்களுக்கு இஷ்டமோ அந்த கடையில் வாங்கிக்கலாம். பாருங்கள், முழு முந்திரி தனியாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் உடைச்ச முந்திரி, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூளான முந்திரி, இந்த மாதிரி வகை வகையாக வந்து அங்கே முந்திரியெல்லாம் வச்சுருப்பாங்க. பாதாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 2-3 ரகம் சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம கொஞ்சம் பெருசு வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும், சின்னது விலை கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து அது பார்த்து வாங்கிக்கணும். ஜெயின் காலேஜுக்கு எதிர் சந்து போனீங்கன்னா ஃபுல்லாக மளிகை சாமான் தான். போலீஸ் ஸ்டேஷன் ஒரு சின்ன இது வரும், பூத் வரும். அது எதிர் சந்து லாஸ்ட் வரைக்குமே பார்த்திங்கன்னா மளிகை கடை, பெரிய பெரிய மளிகை கடை, ஹோல்சேலில் சின்ன மளிகை கடை, இந்த மாதிரி நிறைய வரும். நான் வழக்கமாக வாங்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே டின்னில் வாங்கினா தான் தருவாங்க, லூஸில் கிடைக்காது. பாருங்கள், கொஞ்சம் இந்த ரோடு பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு கூட்ட நெரிசல், வண்டியோட நெரிசல் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் சிரமம் தான் நம்ம இந்த ரோட்டில் போய் சாமான் வாங்கிறது. நம்ம சிரமத்தை பார்த்தோம்னா கம்மியான ரேட்டில் வாங்க முடியாது. அதனால் நான் இப்போ இந்த ரோடுக்கு வந்திருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த கடையில் தான் நான் வழக்கமாக எப்பவும் வாங்கிறது. ஆச்சாரியப்பன் தெரு, இந்த தெரு பேர். இந்த கடை உள்ளே பார்த்திங்கன்னா
ஆச்சரியப்பன் தெரு 77 இந்த கடை நம்பர். இது வந்து நான் குறைஞ்சது ஒரு 25 வருஷமாக இந்த கடையில் தான் வாங்கிட்டுருக்கேன். ஒரு சின்ன இடத்துல தான் அவர் வந்து அந்த வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு. சின்ன இடமா இருந்தாலும் நல்லா தரமாகவும் கம்மியாகவும் இருக்கும். இன்னும் ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட எல்லாமே படியில் தான் போடுவார். பாருங்கள், எல்லாமே கிடைக்கும். கடுகு, மிளகு, ஜீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் கிடைக்கும். பாருங்கள், படி வந்து ஒரு படி, அரைப்படி, காப்படி இந்த மாதிரி வச்சுருப்பார். ஒரு படியில் நம்ம அளந்து வாங்கும் போது 1,600லேருந்து 1,700 வரைக்கும் வரும். ஒவ்வொரு பருப்பு ரகத்தை பொறுத்து நம்மளுக்கு வெயிட்டு. ஆனால் 1,5 கிலோவுக்கு மேலே தான் வரும். நம்ம 1,5 கிலோவுக்கு கூட தான் வரும். பார்த்திங்கன்னா அந்த நம்ம 1 கிலோ வாங்குகிற ரேட்டை வேற குறைஞ்சது 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா நமக்கு கம்மியாகும். பாருங்கள், அவர் ஒரு படி போட்டார், 1,690 வந்திருக்கு. தோரம்பருப்பு பார்த்திங்கன்னா 60 ரூபா 62 ரூபா கணக்கில் போட்டார். நான் வந்து ஒரு படி வாங்கியிருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் மளிகை சாமான் எல்லாமே எனக்கு வீட்டில் இருந்த தொட்டு அதிகமாக வாங்கலை. தோரம்பருப்பு, உளுந்து இது வரைக்கும் தான் நான் வாங்கினேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் நம்ம வெளியில் வந்துட வேண்டியது தான். இந்த ரோடு பார்த்திங்கன்னா கந்தசாமி கோவில் ஷீட்டு இந்த தெரு பேர். பாருங்கள், அந்த ரோடு திரும்பின உடனே ஒரு கடை இருக்குது பாருங்கள், சின்ன கடை. அங்கே குக்கரு, இந்த மாதிரி மிக்சி, இதெல்லாம் எந்த பொருள் ரிப்பேர்னாலும் இந்த கடையில் உடனே செஞ்சு கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் கையில் கொண்டு போனீங்கன்னா உடனே செஞ்சு கையில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் உள்ளே போய் ரைட்டில் திரும்பணும் அப்படின்னா பாருங்கள், இந்த கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம ரைட்டு இல்லைன்னா லெஃப்ட்டு எந்த பக்கம் வேணாலும் திரும்பலாம். அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரம் சம்மந்தப்பட்ட சாமானுங்க, மத்து, முறுக்குழா, பக்கத்தில் நிறைய அலுமினிய சாமான் கடை இருக்கும். உங்களுக்கு அலுமினிய சாமான் வேணும்னா அலுமினிய சாமான், பெரிய பெரிய அடுப்பு வேணும்னா இந்த தெருவில் தான் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இட்லி குண்டான், சில்வர் பாத்திரம், இந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கு இந்த தெருவில் மாற்றி மாற்றி நிறைய கடைகள் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த குழந்தைங்க தள்ளு வண்டி, பாருங்கள், இந்த முக்காலி, சப்பாத்தி கட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தொட்டிலில் வைக்கிற கட்டை, இது எல்லாமே ஒரே இடத்துல நம்ம வாங்கலாம். முறுக்கு குழா, அடுத்து இடியாப்ப குழா, எல்லாமே மரச்சாமானில் இந்த இடத்துல வந்து கிடைக்கும். அடுத்து இந்த மத்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நம்மளுக்கு இந்த அலுமினிய சாமான்லாம் சொட்டையாயிடுச்சுன்னா அதை தட்டுறதுக்கு அது வசதியாக இருக்கும். மணக்கட்டையிலேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும். அதுக்கு எதிர்க்க பார்த்திங்கன்னா இந்த சாமி சிலை, வெங்கல பாத்திரம், பித்தளை பாத்திரம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அந்த ஒரு 4 கடை தள்ளி போனீங்கன்னா பக்கத்தில் ஒரு 4 கடை வரும். நடுப்புற நிறைய கடை வரும். நம்ம லைனாக பார்த்துட்டு போகும்போது அந்த கடைங்க இருக்கும். பாருங்கள், இந்த குழந்தைங்க தள்ளு வண்டி 8 மாதத்துக்கு அப்புறம் நம்ம அந்த காலத்தில் தள்ளு வண்டி கொடுப்போம். இப்போல்லாம் வந்து அந்த வீல் சேர் மாதிரி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஐட்டம்லாம் அங்கே கிடைக்கும். பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட சாமான்லாம், கடாயி, ஜல்லடை, கரண்டி, அடுப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் செய்கிற மாதிரி கடாயி, எடைக்கல், வெயிட் மிஷினு, இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். அந்த ஒரு தெருவுலேயே பார்த்திங்கன்னா பக்கத்தில் கோவில் மணி, அப்புறம் விக்கிரகங்கள், சங்கு, இந்த மாதிரி எல்லாமே அந்த தெருவுலேயே நமக்கு கிடைக்கும். சின்ன சின்ன விக்கிரகங்கள் வேணுனாலும் அந்த இடத்துல வாங்கிக்கலாம். இதுதான் வந்து கந்தசாமி கோவில். இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்ட வேலை செய்யறதுக்கு என்னென்ன பொருள், பாண்டு, ஒரு மண்வெட்டி,
கடப்பாரை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்குள்ள அங்கே மொத்தமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதவுக்கு வந்து நம்ம அந்த ஓட்டையாக இருந்ததுன்னா அடைக்கிறதுக்கு ப்ளவுடு இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். கந்தசாமி கோயிலுக்கு எதிர் சந்து உள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் உங்களுக்கு அந்த தெருவில் கிடைக்கும். அதாவது மெடிக்கலுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த தெருவில் எல்லாமே கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டம்ஸ், ஏர்பிக்கு, சோப் ஆயிலு, வாசனை திரவங்கள், சோப்பு வந்து சர்ப்பு கலக்கிறது தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம கலந்துக்கலாம். அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் லைனாக கிடைக்கும். பாருங்கள், நான் ஏர்பிக்கும் சோப் ஆயில் மட்டும் வாங்கியிருக்கேன். வீட்டில் கொண்டு வந்து அதை மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன பாட்டிலில் ஊற்றி வச்சிடலாம். அதுக்கு அடுத்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த தெரு ஃபுல்லாகவே நாட்டு மருந்து கடை. நாட்டு மருந்து கடையில் என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம வாங்கணுமோ அது எல்லாமே இந்த தெருவில் கிடைக்கும். லைனாக பார்த்திங்கன்னா அந்த கடையாக தான் இருக்கும். ஓமத்துக்கு போடுற பொருளுங்க, அதுக்கப்புறம் நார், பேகு, பாருங்கள் இது வெட்டி வேறு, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எல்லா பொருளுமே கிடைக்கும். இது அந்த காலத்தில் நம்ம உடம்புக்கு போட்டு தேய்க்கிறது. மெழுகுவத்தி செய்கிற மிஷினு, இது ஆவாரம் பூ, படிகாரம், இது பார்த்திங்கன்னா கோலம் போடுறதுக்கு சாக்கு கட்டி, சிவுக்கா, இது ரோஸோட இதுவை வந்து காய வச்சுருக்காங்க. இதை பொடி பண்ணி முகத்துக்கு போட்டால் நல்லாயிருக்கும், அதுவும் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பூந்தி கொட்டை, 2 விதமாக இருக்குது பூந்தி கொட்டை. இது கஸ்தூரி மஞ்சள். அங்கேருந்து நம்ம வெளியில் வர இடத்துக்கு போனீங்கன்னா பிளாஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா பக்கெட்டுங்க, மக்குங்க, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். கால் மிதி, கை துடைக்கிற துணி, கார் துடைக்கிற துணி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த தெருவில் வரும். நிறைய ஒரு 4-5 கடை இருக்கும். நம்ம வந்து இங்கே டசனாக தான் தருவாங்க. பாருங்கள், இந்த இடத்துல வந்து வீடு துடைக்கிற துணியிலேருந்து, அடுப்பு மேடை துடைக்கிற துணியிலேருந்து, இட்லி துணி, காடா துணி, இட்லி துணியிலேருந்து, கார் துடைக்கிற துணியிலேருந்து உங்களுக்கு இங்கே எல்லாமே கிடைக்கும். பிளாஸ்டிக் மேட்டு, அப்புறம் துணி மேட்டு, இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி கடைக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு பெரிய கடல். பார்த்திங்கன்னா எந்த சந்து நுழைஞ்சால் எந்த பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சோம்னா எல்லாமே நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டில் வாங்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.